பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. நம் இரட்சகராகிய தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தை, ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் வரும். அதற்கு முன்பதாக குதிரையானது ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான விசுவாசிகளே, இன்னைக்கு காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையாகவே நம்முடைய சபையில நடக்கிற இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல முதல் நாள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்பெஷலி இந்த ஜெபம் எதற்கென்றால், வாலிபர்கள் இந்த தேசத்துல அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதற்கான எடுக்கிற முயற்சிகள், அதற்காக எடுக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து இன்று முதல் 40 நாள் உபவாச ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஸ்பெஷலா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நீங்க கலந்துக்கிறீங்க. இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் உங்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஜெபிக்க எழும்பி நிற்கிறீர்களோ அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிர்விதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்துக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார் வார்த்தை, நீங்கள் ஆயத்தத்தோடு வரும் பொழுது நான் ஜெயத்தை தருவேன். நீங்கள் எவ்வளவாய் ஆயத்தப்படுகிறீர்களோ அவ்வளவாய் உங்கள் வீடுகளில் பெரிய ரட்சிப்பை நான் ஏற்படுத்துவேன். உங்கள் வீட்டை நீங்கள் எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறீர்களோ, ஆத்துமாக்களை எவ்வளவா நீர் பாதுகாக்கிறீர்களோ, எங்கெல்லாம் வாலிபர்கள் அழிந்து போகிறார்களோ, எங்கெல்லாம் இடறுகிறார்களோ, இந்த பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிறார்களோ, நீங்க எங்கெல்லாம் போய் நீங்க பிரசங்கிக்கிறீர்களோ, ஆயத்தத்தோடு செயல்படுகிறீர்களோ, அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் நான் ஜெயம் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். காரணம் இல்லாம இந்த உபவாச நாளை அடியே நான் எடுக்கல. என கடந்த தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டு வருகிற நாட்களில் வாலிபர்களுக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, இம்மை பொழுதுல பிசாசானவன் ஆத்துமாக்களை திருடி கொண்டு போகிறான். இம்மை பொழுதுல ஆத்துமாக்களை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. பிசாசானவன் வாலிபர்களை எல்லாரையும் பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். இன்றைய தினத்தில் இவை எல்லாவற்றிற்கும் நாம் ஆயத்தத்தோடு இருந்து ஜெபித்து அப்பேற்பட்ட காரியத்தில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். பாருங்க, வசனம் சொல்கிறது, கர்த்தர் என்னிடத்துல ஆண்டவர் பேசின வசனம் எசேக்கியேல்ல இவ்விதமாய் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். 38 அதிகாரம் 7வது வசனத்துல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று கர்த்தர் சொன்னார். ஆகையால இந்த காரியத்துல உங்களை எல்லோரும் ஒருங்கிணைத்து நான் இந்த வேளையில இந்த ஜெபத்திற்கு கொண்டு போகிறேன். தொடர்ந்து நாம சபையாய் சேர்ந்து எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்பெஷலா நம்ம சபையில இருக்கிற அநேக வாலிபர்களை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். இன்னும் ஏராளமான வாலிபர்கள் இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் போராட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எப்படி எழுந்திருக்கணும் தெரியுமா? ஜெப வீரர்களாய் ஆயத்தத்தோடு எழுந்துருங்க. ஆண்டவரே, இந்த 40 நாள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக, எங்கள் சபைக்காக நாங்கள் வருகிறோம் என்று நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்போது உண்மையாகவே யாரெல்லாம் மனதில் வைத்து ஜெபிக்கிறீர்களோ அந்த ஆத்துமாவெல்லாம் நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இன்றைய தினத்தில் ஒரு எஸ்தராகவும் இன்றைய தினத்தில் ஒரு தானியேலாகவும் நீங்கள் எழுந்து நிற்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், தானியேல் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு ஜெயமாய் வாய்க்க பண்ணினார். அமைந்தது எல்லா காரியமும் ஜெயமாய் முடிந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது எப்படி தானியேலுக்கு மட்டும் எல்லா காரியமும் ஜெயமாய் முடிந்தது? அவன் கையிட்டு செய்கிற காரியத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், தானியேலை குறித்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, தன் சரீரத்தை அசுத்தத்திற்கு விடாதபடிக்கு அவன் தன்னை காத்து கொண்டான். தானியேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் விதமாய் நம்ம வாசிக்கிறோம், ராஜா போஜனம் பண்ணும் அந்த பாத்திரத்தில் நாம் தீட்டுப்படுத்த கூடாது, அதை போஜனம் பண்ணக்கூடாது என்று தன் இருதயத்தில் அவன் தீர்மானித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானித்திருந்தான். பேதுரு விதமாய் வசனம் சொல்லுகிறது, அவரும் சொல்லுகிறார், கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், அதனால் நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் எல்லா காரியத்திலும் நீங்கள் பரிசுத்தத்தோடு தேவன் கிட்ட வாங்க, நீங்க அப்பேற்பட்ட ஆயத்தத்தோடு கூட நீங்க வர வேண்டும் என்று விதமாய் சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தன் இருதயத்தில் தன்னுடைய காரியங்களில் தீர்மானிக்கிறார்கள். தானியேலும் அப்படிதான். தன்னுடைய நாட்களில் அவன் உபவாசித்த நாட்கள் விசேஷமானவைகளாக கருதப்படுகிறது. தானியேல் 9 அதிகாரத்தில் அவன் உபவாசித்து ரெட்டுடித்து சாம்பலில உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்த விண்ணப்பங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவனுடைய காரியம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், தன்னை அவன் காத்து கொண்டான், பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு இருந்தான். நமக்கு தேவையானது ஜெயம். புறஜாதிகளை மத்தியில் நம்ம வந்துட்டோம், புற தேசத்துக்கு நேராக வந்துட்டோம், நாம ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தபடினால
எப்பொழுதும் போல அவன் தேவ சமூகத்துல பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் தொடர்ந்து 3 வேளையும் தேவ சமூகத்துல என்ன வாய்மொழியாய் ஒப்பு கொடுத்தானோ, நெருக்கடியான சூழ்நிலை, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை கூட 3 வேளை அவன் ஜெபித்தான். இவ்விதமாக தேவ பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்துல அவர்கள் பரிசுத்தமாய் இருந்து தங்களுடைய தீர்மானத்துல உறுதியாய் இருந்தபடினால தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயமாய் முடிந்தது என்று வேதம் 6ஆம் அதிகாரத்துல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வசனத்துல வாசிக்கிறோம், 28வது வசனத்துல தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் ஒவ்வொன்றும் ஜெயமாய் மாறியது. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நாமும் 40 நாள் ஒரு காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்கள், அழிந்து போகிற வாலிபர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக திறப்பில் நிற்கிறோம். பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அங்கங்கே வீடுகளில் இருக்கிற வாலிபர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் முத்திரை போட வேண்டும். இன்று முதல் நீங்கள் ஆயத்தத்தோடு உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு உங்களுடைய இருதயங்களை தீர்மானித்துக் கொண்டு நீங்கள் 3 வேளையும் விடாமல் இந்த ஜெபத்தில் 40 நாள் ஜெபத்தில் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அறுவடையை ஆகஸ்ட் 15 நாம் காண முடியும். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நமக்காக கர்த்தர் கட்டளிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் ஜெயமாய் மாறும். அந்த விசுவாசத்தோடு ஒரு குதிரையில ஏறி இருக்கிற ஒரு யுத்த வீரனை போல உங்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் யுத்தத்தில் ஆயத்தப்படுங்க. இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் அது ஜெயமாய் உங்களுக்கு முடிய பண்ணுவார். ஆமென். ஒரு நாளும் தளர்ந்துராதீங்க. கர்த்தர் தாமே என்னிடத்துல சொல்லினபடியே நானும் என்னோடு கூட சேர்ந்த உங்களையும் ஆயத்தப்படுத்தும்படியா நான் வந்திருக்கிறேன். நீங்களும் ஆயத்தப்படுங்க. பெரிய ஜெயத்தை நாம் காண்போம். ஆமென். அல்லேலூயா. இப்போது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான நாளில 40 நாள் உபவாசிக்கும்படியாக இந்த முதல் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ராஜா அப்பா, ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். யுத்தத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எழுந்து நிற்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலே ஆண்டவரை இருக்கிற வாலிபர்களுக்காக, ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, சபையில் இருக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்காக நாங்கள் எழுந்து நிற்கிறோம். ராஜா, நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஓட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா பாவத்திலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுக்க இந்த முதல் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, இந்த அருமையான தருணத்தில் யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளில் இருக்கிற வாலிபர்களை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் முத்திரை போடுகிற ராஜா, அந்த ஆத்துமாவை வேலியடைங்க, அந்த வாலிபர்களை வேலியடைங்க. ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கும் இடறி போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா, சபையில் ஒருமித்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெப ஆட்கள் ஒவ்வொருவரையும், ஆண்டவரே சபை ஆட்கள் ஒவ்வொருவரையும், ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு வீடுகளில் கடந்து செல்லட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். தொடர்ந்து வழிநடத்தும். யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில காத்து கொண்டிருந்தா ஆண்டவரே அவர்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெயத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அடைத்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி நாங்கள் ஓட ஆரம்பித்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு ஜெயமாய் மாறச் செய்யும். ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.